வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடொழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு முக்கியமான பதிவு, பிரபஞ்ச சக்தி பற்றி. அதாவது நம்மளில் யாருக்கு தான் சிறப்பாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழணும்னு ஆசை இருக்காது? சரி, அந்த மாதிரி நம்ம நிம்மதியாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும்னா அது எப்படி? அதை நம்ம என்ன மாதிரி செஞ்சால் அந்த நம்ம நினச்ச எதிர்பார்ப்பை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட கேட்குறது? அதாவது நீங்கள் பிரபஞ்ச சக்திக்கிட்ட கேளுங்க. பிரபஞ்ச சக்தி அதாவது என்னன்னா, நமக்கு மேலே உள்ள மாபெரும் ஆற்றல். அது இறை சக்தி, பஞ்சபூதங்களோட சக்தி. அதாவது நம்மளை இயக்கிக்கிட்டு, அதாவது நம்மளை ஏற்கனவே இயக்கிட்டு இப்போ இயக்கி கொண்டிருக்கும், இயக்க போகும் சக்தி. அந்த சக்தியோட துணையோட நம்ம நினச்ச வாழ்க்கையை வாழலாம். எப்படி? அதாவது சில சின்ன பயிற்சிகளை நம்ம மேற்கொண்டோன்னா நம்ம பிரபஞ்ச சக்தியோட நல்ல உறவாடலாம், உரையாடலாம். நமக்கு என்ன தேவையோ அது எடுத்து தரும். சரி, அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதாவது தினமும் அதிகாலைன்னா பிரம்ம முகூர்த்த நேரம்னு இல்லை. சில வயசானவங்க ஒரு 6:30 மணிக்கு தான் எந்திரிக்க முடியும் அப்படின்னா அந்த நேரம் கூட ஒரு 6:30 மணிக்கு எந்திரிச்சு, அதாவது அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரி இடத்துல எந்திரிச்சு அமைதியாக உட்காந்து மனசை ஒரு 5 நிமிஷம் ஒடுக்கணும். சரி, மனசை எப்படி ஒடுக்கிறது? அதாவது நம்ம மூச்சு காற்றை அப்படியே கவனித்து பார்க்கணும். நம்ம மூச்சு காற்றை அப்படியே கவனிக்க ஒரு 5 நிமிஷத்தில் மனசு கொஞ்சம் ஒடுக்கும். அதாவது ஒரே நாளில் டக்குன்னு மனசு ஒடுங்கிறாது, நம்ம சொன்னபடி கேட்காது. அதாவது ஒரு 10-15 நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம மனசு ஒடுங்கி ஒரு அமைதியான நிலைக்கு வர்றது நமக்கே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பயிற்சியை ஆரம்பிக்கலாம். என்னன்னா, நமக்கு என்ன தேவை? அதாவது உதாரணமாக நம்ம நெருங்கின உறவினர்கள், நண்பர்கள், இவங்கள்லாம் நம்மக்கிட்ட எப்படி இருக்கணும், நம்மக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பழகுனா நமக்கு சந்தோஷமாக இருக்கும், அதையெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே நினச்சி பார்க்கணும். அதாவது உங்கள் சகோதரன் சகோதரியாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், மகன் மருமகளாக இருக்கட்டும், மகள் மருமகனாக இருக்கட்டும், அவங்க உங்ககிட்ட எப்படி பழகுறாங்க? அவங்க நம்மக்கிட்ட அன்பாக, ஆசையாக, ஒட்டுதலாக, நம்ம கூட ஒரு இயல்பாக நம்ம கூட ஒரு இருக்காங்களா அப்படிங்கிறத அந்த நிலை நமக்கு கிடைக்கணும். அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே நினச்சி பார்க்கணும். அவங்க நம்மக்கிட்ட பிரியமாக பேசுகிற மாதிரி, நம்மக்கிட்ட உட்காந்து பேசி சிரிக்கிற மாதிரி, நம்ம கேட்காமையே நமக்கு தேவையானதை கொடுக்குற மாதிரி, நமக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்கிற மாதிரி, அதனால் நம்ம சந்தோஷப்படுற மாதிரி, இந்த உறவை கொடுத்த இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இந்த மாதிரி எனக்கு ஒரு அண்ணனை கொடுத்துருக்க, தம்பியை கொடுத்துருக்க, இந்த மாதிரி ஒரு நல்ல கணவரை கொடுத்துருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல மருமகளை கொடுத்துருக்கீங்க, மருமகனை கொடுத்துருக்கீங்க, நல்ல மகன் மகளை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவனுக்கு அதிலேயே நீங்கள் நன்றி செலுத்தணும். அதே நேரத்தில் மறந்து கூட எதிர்மறையாக அவங்கள பற்றி நினச்சிடக்கூடாது. அவங்க எப்பயோ உங்களை பேசின எதிர்மறை பேச்சு, உங்கள் மேலே பழி சுமத்துனது, அவங்க செஞ்ச துரோகம், உங்களை எடுத்தெறிஞ்சு பேசினது, இதெல்லாம் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி அவங்கள பற்றி நல்லதாக மட்டும் நினச்சி, அவங்க நம்மளோட அப்படியே நல்ல, அதாவது பிரியமாக இருக்க மாதிரி அப்படியே நினச்சி பாருங்கள். நினச்சி பார்த்து இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள்.
இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதே மாதிரி தான் உங்கள் அலுவலக வேலையாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வியாபாரமாக இருக்கட்டும், இதில் வந்து நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரி, நல்ல நல்ல வாடிக்கையாளர்கள் வந்து உங்களை தேடி வர்ற மாதிரி, நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரி, நீங்கள் நினச்ச தொகையை உங்கள் கைக்கு வர்ற மாதிரி, அதை எண்ணி பார்க்குற மாதிரி, இந்த தருணத்தை கொடுத்த இறைவன் உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அதிலேயே அந்த பணத்தை எண்ணி பாருங்கள். அப்படியே சந்தோஷப்படுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் திருமணம் நடக்கணுமா, அப்போ உங்கள் மகளுக்கு ஏற்ற வரன் வர்ற மாதிரி, அவங்க அதை ஒத்துக்கிட்ட மாதிரி, அந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி அந்த கல்யாண நிகழ்ச்சியை, திருமண நிகழ்ச்சியை அப்படியே மனசுக்குள்ளே ஓட்டி பாருங்கள். அந்த நேரம் வந்து உங்கள் மகனோ மகளோ அவங்க முகத்தில் தெரிகிற சந்தோஷத்தை பாருங்கள். அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி அந்த திருமண நிகழ்ச்சியை வந்து அப்படியே ஒரு வீடியோ மாதிரி அப்படியே கண்ணால் பாருங்கள். இந்த தருணத்தை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் நன்றி செலுத்துங்க. அது மாதிரி உங்களுக்கு வீடு வாசல் வாகனம் இதெல்லாம் அமையணுமா, அப்போ வந்து நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்ச வீடு அமைஞ்சு அங்கே நீங்கள் உழவுற மாதிரி, அதில் நீங்கள் வாழ்கிற மாதிரி அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்கள். அது மாதிரியே நீங்கள் நினச்ச வாகனத்தில் உட்காந்து அப்படியே பயணம் செய்கிற மாதிரி கற்பனை செஞ்சு, இந்த வீடையும் வாசல் எனக்கு வாகனத்தெல்லாம் கொடுத்த இறைவா உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அதிலையே உங்களுக்கு நன்றி செலுத்துங்க. இதே மாதிரி தான் காலையில் செய்கிற மாதிரி இரவு படுக்க போகிறப்ப என்ன செய்யலான்னா, இதே மாதிரி படுத்து அடுத்த நிமிஷம் தூங்க போகிறீங்கிற நேரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த நேரம் வேறு எதை பற்றியும் நினைக்காம இதே மாதிரி காலையில் என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நினச்சி அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டு, இந்த சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிக்கிட்டே அப்படியே தூங்கிடுங்க. உங்கள் எண்ண அலைகள் வந்து அப்படியே வந்து பிரபஞ்ச சக்தியோடு சேர்ந்து பிரபஞ்சம் வந்து உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாளாக ஆக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தன்னை போல் அதுக்கு தேவையான ஆட்கள் வந்து உங்களை வந்து பார்ப்பாங்க, அதுக்கு தேவையான உங்கள்கிட்ட ஃபோன் வரும், இதெல்லாம் வந்து உங்களை அறியாமையே நடக்கும். அதனால் இன்னிலிருந்தே நீங்கள் வந்து கடைப்பிடிச்சு பாருங்கள். கொஞ்ச நாள்லையே ஒரு நல்ல மாற்றங்கள் தெரியும். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் கடைப்பிடிச்சு பார்த்து ஒரு அனுபவம் ஆன பிறகு தான் இந்த வீடியோவை நான் போட ஆரம்பித்தேன். அதனால் நீங்கள் வந்து இதே மாதிரி இன்னையிலேருந்து நீங்கள் பயிற்சி எடுத்து பாருங்கள். ஏன்னா இது வந்து இந்த நல்ல விஷயம், என்ன இதை வந்து நிறைய பேருக்கு தெரியணும். அதனால் நீங்கள் கேட்ட உடனே நீங்கள் சந்தோஷப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க தானே. உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து இந்த வீடியோவை நீங்கள் எல்லாம் கேட்குற மாதிரி, நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி, திருப்தி அடைஞ்ச மாதிரி, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுற மாதிரி வந்து நானும் இப்போவே மனசுக்குள்ளே கனவு கண்டுட்டேன். அதனால் உங்களை மாதிரி சப்ஸ்கிரைபர்களெல்லாம் கொடுத்த இறைவனுக்கு நான் மனசார நன்றி செலுத்திட்டேன். அதனால் நிச்சயம் இந்த தகவல் வந்து நிறைய பேருக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட், வாழ்த்துக்கள்.